தமிழகத்தில் பள்ளி செல்லா குழந்தைகள் கணக்கெடுப்பு செய்ய ஒன்றிணைந்த தொண்டு நிறுவனங்கள். சென்னை பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியில் 8 அடுக்கு கொண்ட 200க்கும் மேற்பட்ட அரசு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்கள் உள்ளது. இதில் 30,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதியில் பல்வேறு குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் சுற்றித் திரிவதாக செங்கல்பட்டு மாவட்டம் சமூக நலத்துறை அலுவலகத்திற்கு புகார் வரப்பட்டது. பின்னர் சமூக நலத்துறை, காவல்துறை, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவனங்களை அழைத்து ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொரு குடியிருப்பு கட்டிடங்களில் எத்தனை குழந்தைகள் உள்ளன, அவர்கள் எந்த பள்ளியில் படிக்கின்றன, அவர்கள் தினம்தோறும் சரியாக பள்ளிக்கு செல்கிறார்களா, பள்ளி செல்லா குழந்தைகள் யார் என்று பட்டியல் தயாரிப்பதற்கு தொண்டு நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என ஆலோசனை செய்யப்பட்டது. நாளை இருந்தே ஒவ்வொரு குடியிருப்பு கட்டிடங்களில் பள்ளி செல்லா குழந்தைகளை கண்டெடுப்பு செய்ய வேண்டும் என ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. என்ன வேணா நாங்கள் செய்யணும் அப்படின்றத பேசியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பொங்கலுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்றதை நீங்கள் எல்லாமே டிசைட் பண்ணுங்க. ஆப்ரேஷன் பெரும்பாக்கம் ஒரு தடவை கூட ஒரு மீட்டிங்ல ஒரு அவேர்னஸ் கூட ஜென்ஸ் வரவே தான் டார்கெட் பண்றாங்க. ஜென்ஸ் டார்கெட் பண்ணி ஒரு பொங்கல் கூட ஜென்ஸ் பொங்கல் இருக்கு இல்லையா? ஆமா, ஆர்டபிஎஸ்ட சொல்லி உங்க பிளாக்ல இருக்க மொத்த ஜென்ஸ் இன்னைக்கு வந்தாங்க மீட்டிங். லீவ் நாளே வைக்கலாம்னு சொல்லுங்க. உங்களால தான் சார் முடியாது, என்ஜாய் சொல்ல முடியாது. ஈவன் என்ன பண்ணலாம்ன்றதை நம்ம நாளைக்கு we have to decide. நம்ம பேசிக்கலாம் இல்லைன்னா அதுக்கு மற்றபடி யார் யார் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியாது அப்புறம் பேசிக்கலாம். குறிப்பா பேரண்ட்